அவ்வளவு கஷ்டம் உண்டு உன்னை கருவிலே வச்சு வளர்த்தி ஆளாக்க. அவ்வளவு கஷ்டம் உண்டு 10 மாத காலம் கருவிலே சுமந்து உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்க. அல்லாஹுவே திருக்குரானில் தாய்க்கு நீ பணிவிடை செய் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம் தெரியுமா? சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னுடைய தாய் உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கினாள். சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டாள், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டாள். உண்ண முடியாது, உறங்க முடியாது, உண்ட உணவெல்லாம் குமட்டி வாந்தி எடுக்கிற கொடுமை. பச்சை மருந்துகளை எல்லாம் உனக்காக வேண்டி இனிப்பாக உண்டு வாழ்ந்த ஒரு தாய். அந்த தாயை எட்டி உதைத்தினால் விளங்குமா? அந்த தாயை வீட்டை விட்டு துரத்தி அடித்தால் கேமரால் வராதா? அந்த தாயை தெருவிலே உலாவ விட்டால் அல்லாஹ் விடுவானா? ஆகவேதான் அன்றைய கால சஹாபாக்கள் எல்லாம் அந்த தாய்க்கு அளப்பெரிய மரியாதை கொடுத்தார்கள். தாய்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு? தாய்மார்கள் நாமெல்லாம் இஸ்லாத்தை தழுவிவிட்டோம், நம்முடைய தாய் இஸ்லாத்தை தழுவாவிட்டால் மறுமை நாளிலே நம் கண் எதிரே நம்முடைய தாயை அல்லாஹு தஆலா நரகத்திலே இழுத்து செல்லப்பட்டால் நம்மால் எப்படி தாங்க முடியும் என்று துடித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அதிகம் அன்பு காட்டுகிற மனிதர்கள் யார்? யாரிடத்தில் நான் அதிகம் அன்பு காட்ட வேண்டும்? உன்னுடைய தாய் என்றார்கள். அடுத்தது யாரிடத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது யார்? யா ரசூலல்லாஹ், உன்னுடைய தாய். மூன்றாவதும் அந்த நபி தோழர், நான் யாரிடத்தில் அதிக அன்பு காட்ட வேண்டும் யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய். 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தாய் என்றார்கள்.